நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது ஆவணங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. யார் கொலை செய்துள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது தடவியல் நிபுணர்கள் அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்துள்ளனர். எரித்த இடத்தில் கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் தீப்பெட்டி, 2 பிளேடுகள் போன்றவை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திலேயே கொலை செய்து எரித்தார்களா அல்லது வேறு இடத்தில் கொலை செய்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து எரித்தார்களா என்ற பல்வேறு சந்தேகங்களும் கூடுதலாக எழுப்பப்படுகிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு 2 நாட்களாக வீட்டிற்கு வரவில்லை என்று அவரது மகன் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் ஒன்றும் அளித்துள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் 2 நாட்களுக்கு பிறகு அருகில் உள்ள தோப்பில் தற்பொழுது பாதி எரிந்த நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் உடனடியாக அவரது அறையில் சோதனை நடத்திய பொழுது 2 கடிதங்களும் சிக்கியுள்ளன. இதில் மக்களவை தேர்தலில் அதிக அளவு பணப்புழக்கம் செய்த காரணத்தினால் அந்த பணத்தை திருப்பி நிர்வாகத்திடம் கேட்டபொழுது கொலை மிரட்டல் விட்டதாக திமுகவின் எம்எல்ஏ பெயரையும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலமாக சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவிடம் விசாரணை நடத்திய பொழுது எனக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்றும், என்னுடைய நண்பர் என்றும், நான் எந்த ஒரு வகையிலும் அவரை மிரட்டவில்லை என்றும் கூறியுள்ளார். இதன் சூழ்ச்சிகள் என்ன என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் கூறியும் உள்ளார். ஆனால் கொலை செய்யப்பட்ட நபர் தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும், ஃபோன் நம்பருடன் அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்துள்ளார். என்னுடைய கொலைக்கு இவர்கள காரணமாக இருக்கக்கூடும் என்று தற்பொழுது கடிதம் எழுதி வைத்துவிட்டு தான் இவரது கொலையும் நடந்திருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வழக்காவது உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளியை கைது செய்வார்களா அல்லது கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட போது 2 ஆண்டுகளுக்கு மேலாக குற்றவாளியை கைது செய்யப்படாமல் அதிமுகவின் ஆட்சி மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது. அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதியாகவே கொடுத்தது. ஆனால் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேல் மாறியுள்ளது. ஆனால் இன்று வரை கொடநாடு வழக்கு குற்றவாளிகளை கைது செய்ய முடியாத அவல நிலைதான் ஏற்பட்டுள்ளது. அதே நிலைமைதான் தற்பொழுது நெல்லை காங்கிரஸ் தலைவரின் நிலைமையும் மாறுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் கொலை சம்பந்தப்பட்ட நபர்கள் திமுகவினர்களாக இருக்கக்கூடும் என்ற விசாரணையும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுதான் வருகிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் 2 நாட்களில் வெளியாகும் என்று தலைமை காவலர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பார்க்கலாம், இதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார், பணத்திற்காக நடத்தப்பட்ட கொலையா அல்லது வேறு எதுவும் சம்பவமா என்ற அனைத்து விவரங்களையும் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அதுவரை நமது வீடியோவிற்கும் நமது சேனலுக்கும் உங்களது ஆதரவுகளை முழுமையாக தாருங்கள். நன்றி, வணக்கம்.